வணக்கம். இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் நேற்று வச்ச மட்டன் பீஃப் குழம்பு இருக்குது. அது மூலிமா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு, அதாவது தக்காளி சாப்பாடு மாதிரி நம்ம செய்ய போகிறோம். நம்ம இப்போ குக்கர் ஒன்று வச்சுருக்குறோம். குக்கர் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த பீஃப் குழம்புல எண்ணெய் இருக்கும். அதனால் தேவையான அளவு ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, வரமிளகா, இந்த மூணு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். முதல்ல பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, இது வேகறதுக்கு நம்ம லேசாக உப்பு போட்டுக்கலாம். வேகறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டாங்க. அப்புறம் நல்லா வேகும். இந்த மாதிரி டைமில் நம்ம தேவையான அளவுக்கு இந்த மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாய் பொடி லேசாக போட்டுக்கலாம். தக்காளி, இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பீஃப் குழம்பு நம்ம போட்டுடலாம். நல்லா எலும்புக்குள்ளோடு இருக்குது. இந்த எலும்போடு அப்படியே போட்டுடலாம், ஊற்றிடலாம். இது டம்ளரில் அளந்து தான் நம்ம ஊற்றணும். அரிசி நனைய வச்சு டம்ளரில் ஊற்றிக்கலாம். ரெண்டு டம்ளர் வந்திருக்குது. இந்த எலும்புகளையும் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லேசாக உப்பு பார்த்துக்கலாம். ரேஷன் அரிசி நனைய வச்சுருக்குறோம் 1 மணி நேரம். அந்த அரிசியை நம்ம போட்டுக்கலாம். அதில் ரேஷன் அரிசி சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. நிறைய பேர் ரேஷன் அரிசி அப்படின்னு சொல்லி சீப்பாக நினைப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ரேஷன் அரிசி சர்க்கரையை கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க ரேஷன் அரிசி சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. அது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இப்போ 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி போட்டாச்சு. நம்ம கிளறிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்தோன்னா நம்ம இறக்கிடலாம். ரேஷன் அரிசி பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.